ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு ராமலிங்க சுவாமிகளின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் 23வது பாடலில் மன்றாடும் கணவர் திருவார்த்தை அன்றி உமது வார்த்தை எந்தன் செவிக்கு ஏறாது என்றது, அதனாலோ இன்றாவி அன்னவர்க்கு தனியிடம் காணேன் என்றுரைத்தேன், இதனாலோ எதனாலோ அறியேன். முந்தானை அவிழ்ந்து விழ முழுகி நடக்கின்றாள், முதற்பாங்கி வளர்த்தவளும் மதர்ப்புடன் செல்கின்றாள். ஒன்றாத மணப்பெண்கள் வென்றாரின் அடுத்தார், ஒருத்தர் நடராயர் திரு கருத்தை அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் ஐயா. மன்றாடும் என் கணவர். உலக உயிர்கள் யாவும் பெண் தன்மை கொண்டது. தாயிடம் பிறக்கிறது, மேலும் காற்றின் இயக்கத்தை கொண்டுதான் ஜீவித்து வாழ்கிறது. அதற்கு ஒளி இயக்கம் ஆன்மாவாக உள்ளது. ஆனால் மன்றாடும் கணவராகிய அருட்பெருஞ்சுதிரவர் பரம ஆகாச மனாதி, அதற்கு காரணமான கடவுள மனாதி. அவருக்கு காற்றின் இயக்கம் தேவையில்லை, பேரொளி பேரறிவு. அவர் இயக்க இந்த அண்டசராசரம் உள்ள ஜீவன்கள் எல்லாம் இயங்குகிறது. அவர்தான் ஆண், மற்ற ஜீவன்கள் எல்லாம் பெண். தாய் வயிற்றில் பிறக்காத தானே முளைத்த சிதம்பர நாதருக்கு அபயம் அபயம் என்பார். மேலும் ஆதியும் அந்தமும் இல்லாத அம்பலத்தாடும் ஜோதி தன்னையை நினைவுங்கள் என்பார் நம் பெருமான். கடவுள் அனாதி, அதுபோல ஆன்ம அணுவும் அனாதி. அவர் பரம ஆகாசத்தில் நின்று ஆடுகிறார். அண்டத்தில் பிண்டத்தில் மேலே சிதாகாசமாகிய தலைமை பிடமாகிய தலை உள் நின்று ஆடுகிறார். சிறிய ஒளி சிற்றறிவு. இதனை மகாதேவ மாலை முதற்பாடலில் உலக நிலை முழுதாங்கி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எனவும் இலகு சிதக சபதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் எனவும் பதிவு செய்கின்றார் நம் ஐயா. மன்றாடும் என் கணவராகிய இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் திரு வார்த்தை மட்டுமே எனது காது கேட்கும், உமது வார்த்தை எனது காது கேட்காது என்கின்றார். ஆன்மா கடவுளை அறிய ஆன்ம அறிவை கொண்டு அறிய முடியுமே தவிர மன அறிவை கொண்டு அறிய முடியாது என அகவலில் உணமுணும் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெருஞ்சுதி என தன் இறை அனுபவத்தை பதிவு செய்கின்றார். எங்கே ஆன்ம அறிவு இயற்கையாக நாம் பிறக்கும் பொழுதே உள்ளதோ அங்கேதான் விளங்கும். அந்த அறிவு உள்ளவர்தான் யாரேனும் இறங்கி ஆன்மறிவு கொண்டு அறிய முற்படுவார். ஆன்மறிவு விளங்க உலகியற் கல்வி முடிந்து அறிவியல் கல்வி பயில அகவினத்தாராகி படிக்க நித்திய கர்ம விதி கடைபிடித்து தேக நஷ்டம் தீப விளக்கம் அறிந்து கல்வியின் பயன் அறிவு
அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பு எல்லோரிடம் பரவி அருளாக மாற வேண்டும் என்பார். மற்றபடி கடவுளிடமே எல்லாம் கேட்டதை தவிர மற்ற யாரிடமும் நம் ஐயா கேட்கவில்லை என கேட்பவையெல்லாம் கேட்புவித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே என்பார். அவர் கூறிய திருவார்த்தை யாவும் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை. ஏன் உரைத்தேனெனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்கின்றார். நான் அடையும் பயன்தனை நீவிரும் அடைதல் குறித்து என்றார். தாயினும் சிறந்த தயா உள்ளம் கொண்ட தயா நிதியாகிய நம் சர்க்குரு ஐயா அவர்கள் இன்றாவி அன்னவர்க்கு தனித்த இடம் காணேன், என் உயிர் போன்ற மேலவர்க்கு தனித்த இடம் காணேன். ஆன்ம அறிவு தலையில் உள்ளது என கூறிவிட்டார். அதை உறுதி செய்ய பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்கின்றார். இதுவரை வந்தவர்கள் ஆன்மா உள்ளது என கூறினார்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். ஆலயமுள் சாமி அறிய வழி கூறவில்லை. காரணம் உண்மை கடவுளை காட்டவில்லை. இப்போதுதான் வழிகாட்டுகிறார் ஐயா மூலம். கடவுளை ஆன்ம அறிவு கொண்டு அறிய வேண்டும். இந்த அறிவு மனித தேகம் முழுவதும் பரவியுள்ளது. எனவே அகவினத்தாராகி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அகம் பற்றி நின்று புறத்தே ஜீவகாருண்யம் செய்து சிறிய தேவை கொண்டு பெரிய தேவை பெற்று ஏமசக்தி, சகா கல்வி, அதாவது ஒளி இயக்கம் அதன் தன்மை அறிந்து அதை உன் வசமாக்கி தத்துவ நிகரகம் செய்து அதிலிருந்து மேலேறி கடவுள் நிலை அருள் அதை ஜீவதேவால் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகணும் என கூறி 31,874 முத்தேக சித்தி பெற்று அடைந்து காட்டியுள்ளார் ஐயா. கற்றேன் சிற்றம்பல கல்வி, கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் என்பார் நம் பெருமான். இதனாலோ எதனாலோ அறியேன் என்று உரைத்தேன். முந்தானை அவிழ்த்து விழ முடுகி நடக்குகின்றாள். உலகில் ஒரு பெண் நடந்து போகிறாள் என்றால் அவள் மானத்தை காப்பது முந்தானை. தனத்தை மறைத்து மானம் காக்கிறவள். அவள் துணி அவிழ்ந்து விழ விரைந்து நடக்கிறாள் என்றால் அவளை என்னவென்று கூறுவது? இது உலகியல். அருளியலில் ஆன்மா பிரதிபலிப்பு மனம். கண்ணாடி முன் என்றால் கண்ணாடியில் நாம் தெரிவோம். அதுபோல ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம். இந்த மனம் அடங்காது. காரணம், உலகில் தேவை உள்ளவரை யாராலும் மனதை வெல்ல முடியாது. ஆனால் மனம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய ஆற்றல் கூட உலகில் தேவையாகவும் பூர்த்தியாகி அருளியலில் பயணிக்க மனம் தூய்மையாய் கொண்டே வரும். இந்த உண்மை அறியாது உலகில் அழியும் பொருள் மீது விரைந்து உரிமையான பொருள் சேர்த்து எதையும் எடுத்து போக முடியாதபடி உள்ள மனதை மானமுள்ள மனம் என்று கூற முடியுமா என கேள்வி கேட்கிறார். முதற் பாங்கியும் வளர்த்தவளும் மதர்ப்புடன் செல்கிறார். மதர்ப்பு என்பது செருக்கு. ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் காற்றை சுவாசித்து இயங்குகிறது. அதுதான் பிறந்தது முதல் வளர்க்கிறது. அதன் இயக்கமாகிய மனம் நான் நீ யார் என அறியாது எல்லாம் தான் என ஆணவத்துடன் செல்கிறதோ என வருத்தப்படுகிறார். ஒன்றாத மணப்பெண் வென்றாரின் அடுத்தாள். மனதை வென்று ஜீவதேவால் ஆற்றல் பெற்ற பெண்களாகிய மனமெல்லாம் இந்த தெய்வ நெறியை பின்பற்றாது உலகில் சார்ந்து செயல்படும் மனைவியாவும் இருங்கடல் நீந்த வழி தெரியாது சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி சிக்கி தவிக்கிறதே. எவ்வளவு எடுத்து கூறியும் ஏற்க மாட்டேன் என்கிறார்களே என்கின்றார். ஒருத்தர், அவர்தான் தனித்தலைமை பதியாகிய அருட்பெருஞ்சிதாண்டார். அவர் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும். நீ எல்லா உயிரும் இன்பமாக வாழ கருணை ஒன்றே வடிவாகி செயல்பட்டால் அவரை அறியலாம். ராமலிங்க ஆலயம், திருச்சிற்றம்பலம்.